ஒரு கையெழுத்து வாங்க போற ஆம்பளை போல தானே ஆம்பளை போல தானே ஆம்பளை போல தானே என் பேருக்கிட்டேன் ஒரு கையெழுத்து வாங்க பாய் ராசிகா போடா முடியாது கைது வாங்க கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க மணி நாங்க என்ன ஆச்சு ஒரு கையெழுத்து வாங்க போறாங்க நீ ரொம்ப அவசரப்படுற அவசரம்டா அதம்மா பொறுமை கடலிலும் பெரிது உள்ள போய் நான் பொறுமை மாட்டேன் இருக்க மாட்டேன் ஒரே நாராக நீ என்ன படி வேறு படி எடுக்க தெரியாது கையெழுத்து வாங்கிதான் உள்ள வர விட்டாத அவன் கையெழுத்து போடுறது அடிதான் காவடி அவனை அடித்தா அவர் என்னதான் பெரிய சந்தோஷம் இல்ல அடி தொடு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கா அம்மா அடி சொல்லிடலாம் எங்க சப்போர்ட் இவளுக்கு நினைப்பாருங்க இவன் மாட்டின்னு வந்தா இவளை இப்படி அடிக்கிறானே என்ன காரணம் ஏது காரணம் தெரியாம பேசுறாங்க எதுக்கு அடிக்கிறா ஏன் அடிக்கிறான் பேசுவாங்க காரணம் இருக்குதுடா காரணம் இருக்கு சொல்றாங்க உட்காந்து பார்த்தா ஆமா உட்காந்து பாக்குறது பாருங்க இங்க ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கிறேன் நினைச்சிருக்கீங்க மனசுல இவனை ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும்னா பாதியில எழுந்து போயிடாதீங்க முழுசா பாருங்க அப்பதான் இவன் லட்சணம் தெரியும் பொறுமைக்கு பையன் லக்காடி பையன் இவன் லட்சணம் தெரிஞ்சா நீங்களே காரி முயங்கடி குத்துக்கத்தா காரி முயங்க முழுசா உட்காந்து பாத்துருப்பாங்க பாதியில அவனை எழுத்து போயிடாதீங்க சரியா கையெழுத்து வாங்கிட்டு வர அவன் கையெழுத்து போடுற விட்டாங்க முடியாது அவத்தான் அடிக்கிறான் நீ கூட மாட்டா மன்னிச்சிருங்க நீங்க யாரு எந்த நாடு சேர்ந்த உங்களுக்கு எதற்காக இந்த நிலைமை நான் யாருன்னு தெரியலையா தெரியாதுங்க நீ யாருப்பா அரண்மனைக்கு புதிதாக வேலைக்கு வந்துக்கிறேன் அரண்மனைக்கு புதிதாக வந்த காவல்காரன் ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியாது தெரியலங்க நான் யார் தெரியுமா யாரு இந்த உதயபுர நாட்டு இளவரசன் ஒரு நாட்டு இளவரசரா ஆமாப்பா